ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாட்ஸ்பாட் 2 படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். விக்னேஷ் கார்த்தி இயக்கியிருக்காரு. பார்ட் 1 கொஞ்சம் நல்லா இருந்தது, மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு இருந்தது. அதனால இந்த படத்துக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. இது எந்த அளவுக்கு எதிர்பார்ப்பை பூர்த்தி செஞ்சிருக்கு அப்படின்றது நம்ம இந்த படத்தோட கதையை பார்ப்போம். விக்னேஷ் கார்த்திக் எப்பயுமே கொஞ்சம் இயற்கைக்கு முரணா, கலாச்சார சிக்கல், உறவு முரண், இந்த மாதிரி சப்ஜெக்டா தான் திட்டம் 2 இவரோட படங்கள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அந்த மாதிரி சப்ஜெக்டாவே எடுத்து இவர் பண்ணுவாரு. ஏதோ ஒரு விதத்துல ஆடியன்ஸை நம்ம பக்கம் அட்டென்ஷன் பண்ணணும்ன்றது இவர் எடுத்து பண்றாரு. அது இவரோட ஸ்டைலா இருக்கு. இது மக்களுக்கு எந்த அளவுக்கு கனெக்ட் ஆச்சு, இப்ப எப்படி இது ஏத்துக்கிறாங்க அப்படின்றத நம்ம படத்துல கதையை போய் பார்ப்போம். இதை நீங்க புதுசா இந்த சேனலை பாக்குறீங்கன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பார்ட் 1ல இருக்கிற மாதிரியே ஒரு ப்ரொடியூசர் உட்காந்துருப்பாரு. அவர் விக்னேஷ் கார்த்திக் வந்து கதை சொல்லுவாரு, அப்படியே கதை உள்ள போவாங்க. அதே மாதிரி பிரியா பவானி சார் வந்து இதுல உட்காந்து கதை சொல்லுவாங்க. இது வந்து அது ஒரு காரணத்தோட அவர் தான் அனுப்பியிருப்பாரு, விக்னேஷ் கார்த்திக் தான் அனுப்பியிருப்பாரு. அது கதை உள்ள இவங்க போவாங்க. ஃபர்ஸ்ட் மொத்தம் 3 கதை. முதல் கதை 1 முடிஞ்ச உடனே இன்டர்வல் வந்துடும். மீதி 2 கதை இன்டர்வலுக்கு அப்புறம் வரும். 3மே வந்து ஒரு ஒரு ஷார்ட் ஃபிலிம் குவாலிட்டியில தான் இருக்கும், ஒரு ஃபிலிம் லுக்குள்ள இல்லை. அது என்னன்னு தெரியல, மேக்கிங் கொஞ்சம் போரா தான் இருந்தது. இந்த ப்ரொடியூசர் வந்து பார்ட் 1ல வந்ததுனாலே இது வரான்னு தெரியல, ஒரு எங்கா இருப்பார். பிரியா பவானி சங்கரோட எங்கா இருக்காரு. அவருக்கு ஒரு மாமா மாதிரி, ஒரு வயசானவ மாதிரி அவங்க எங்கா இருக்கிற மாதிரி நம்ம கதைக்கு வருவாங்க. அது அது கொஞ்சம் கவனம் செலுத்திருக்கலாம், கொஞ்சம் வயசானவரே போட்டிருக்கலாம் உண்மையிலே. ஃபர்ஸ்ட் கதை ராசா தாதா. இன்னைக்கு இருக்கிற டாப் 2 ஹீரோஸ், அவங்க பின்னாடி ஓடிட்டு இருக்கிற ஃபேன்ஸை பத்தி தான் இருக்கும். அவங்க தான் லைஃப்னு அவங்க பின்னாடியே ஓடிட்டு பாலாபிஷேகம் பண்ணிட்டு ஆரவாரம் பண்ணிட்டு இருக்கிற 2 குரூப்புக்கு மத்தியில ஒரு த்ரெட்டிங் கால் ஒன்று வரும். அவங்க 2 பேரோட ஃபேமிலியும் தூக்கி கடத்தி வச்சுக்கிட்டு அந்த 2 பெரிய ஹீரோஸும் எனக்கு கான்ஃபரன்ஸ் காலில் வந்து நான் சொல்ற டிமாண்ட்ஸை பண்ணாதான் அவங்கள வெளியே விடுவேன் அப்படின்னு ஒரு மிரட்டல் வரும். இது வந்து அவங்க 2 பேரும் காலில் வந்துருவாங்க, கான்ஃபரன்ஸ் காலில் வருவாங்க, பேசுவாங்க. ஆனால் சில டிமாண்ட்ஸ் வைப்பாங்க அந்த கடத்தி வச்சிருக்கிறவரு. அது வந்து இவங்களால செய்ய முடியாது. அப்ப இதை இவங்க புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு இது வரும். இது என்னன்னா, எம்எஸ் பாஸ்கர் வந்தா இது கிளைமேக்ஸ் இதுக்கான பேசி அட்வைஸ் இளைஞர்களுக்கு சொல்லி புரிய வைப்பாரு. ஏன்டா அவங்க பின்னாடியே ஓடுறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு இது வரும். இது டக்கு டக்குன்னு ஏதோ சோசியல் மீடியால வைரல் ஆகி இந்த 2 பசங்களோட ஃபேமிலி கடத்தி வச்ச உடனே தமிழ்நாடே ஸ்தம்பிச்ச மாதிரி எல்லாம் ரொம்ப உடனே உடனே பண்ண மாதிரி இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் ஏத்துக்க முடியாது இல்லை. இது எல்லாமே கேட்டு அடிச்சு துவைச்ச நியூஸ் தான். எதுவுமே புதுசு இல்லை, எல்லாம் ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு எல்லாத்துலேயுமே நம்ம பார்த்தது தான். ஓகே, 2வது கதை தம்பிராமையா. கொஞ்சம் பழமையான ஆள். அவர் பொண்ணு வெளிநாட்டிலேருந்து வருவாங்க, அவங்க கொஞ்சம் மாடர்னான ஆள். தம்பிராமையோட பாஸ் வீட்டுக்கு வருவார். இவங்க பொண்ணு அவங்க முன்னாடி வந்து கொஞ்சம் மாடர்னாக வந்துடக்கூடாதுன்னு இவர் பயந்துக்கிட்டு சல்வார் ட்ரெஸ் ஒன்று வாங்கி கொடுப்பார். அதை போட்டுக்கிட்டு வர சொல்லு அப்படின்னு. அவங்க அதை போட்டுக்கிட்டு வராமல் மாடர்னாகவே உட்காந்து பேசி அவங்க பாஸை ஒரு மாதிரி இன்சல்ட் பண்ணி அனுப்பிடுவாங்க. இது இவருக்கு ஒரு மாதிரி பாதிப்பாயிடும். ஃபர்ஸ்ட் அந்த 2வது ஷார்ட் ஃபிலிமில் ஃபர்ஸ்ட் 1/4 மணி நேரம் அவங்களோடது, செகண்ட் 1/4 மணி நேரம் இவரோடது. இது என்னன்னா, இந்த பட்டிமன்றம் மாதிரி இருக்கும். பழமையான கலாச்சாரம் சிறந்ததா, புதுமையான கலாச்சாரம் சிறந்ததான்னு இது ஒரு 1/2 மணி நேரம் ஓடும், அது ஒரு 1/2 மணி நேரம் ஓடும். கடைசியில் சாலமன் பாப்பா வந்து தீர்ப்பு சொல்லுவார். அப்படி இருக்கும் எல்லாத்துக்குமே. இந்த படத்திலே எல்லாமே ஃபர்ஸ்ட் ஒன்று இருக்கும், திரும்ப அதுக்கு ரியாக்ட் இன்னொன்று இருக்கும். இது எல்லாமே எதிர்பார்த்த மாதிரியே இருக்கும். அதுக்கு இவர் ஒன்று சொல்லுவார், அந்த பொண்ணுக்கு புரிய வைக்கிற மாதிரி ஒரு ஸ்டாண்ட் எடுத்து இவர் ஒன்று நடந்துப்பாரு. இது வந்து ஆடை சுதந்திரத்தை வச்சு இருக்கும் இந்த பார்ட் ஃபுல்லாகவே. ப்ளஸ் ஜாதி, லவ் இதை பற்றி கொஞ்சம் இருக்கும். அடுத்தது பார்ட் 3 கதை. அஸ்வின் நடிச்சிருப்பாரு. நல்ல இந்த பம்பர கண்ணாலே ஸ்ரீகாந்த் மாதிரி நடிப்பு, பேச்சு எல்லாமே. அவர் இல்லாத குறைய தீர்த்துட்டு இருக்காரு போல். ப்ளஸ் அந்த ரூம்மேட் மாதிரி ஒன்று காட்டுவாங்க. ஒருத்தன் சடை வச்சுட்டு ஜிம்பாடி மாதிரி இருப்பான் ஒரு ஃப்ரெண்டு. இன்னொருத்தன் ஏதோ இந்த மிச்சர் மாதிரி சைட் டிஷ் தொட்டுக்கிட்டு பானிபூரியில் சரக்கு ஊற்றி குடிச்சிட்டு ஃபுல் டைம் போதையா இருப்பான். இதில் ரூம்னாலே இப்படி தானா? இப்போ எந்த ரூம்ல இவன் என்னமோ அந்த பழைய மீட்டர்லேயே எல்லாமே ஒரு செட்டு அப்படியே லோ புவரா இருக்கும். மேக்கிங் ரொம்ப புவரா இருக்கும். அது வந்து இந்த ஹவுஸ்மேட்டு. இதுக்கு முன்னாடி தம்பிராமையா இது வந்து இந்த ஆண் பாவம் பொல்லாதுன்னு ஒன்று வந்து இல்லை ஒரு படம். அதுல 2 சீன்ல சொல்லி புரிய வச்சிருப்பாங்க, இடம் பொருள் எவரில் ஆடை சுதந்திரத்தை. அது இந்த ஷார்ட் ஃபிலிம் ஃபுல்லா அது ஒரு கதை மாதிரியே பண்ணி வச்சிருக்காங்க. அதோட காப்பி தான் இது. இது வந்து இந்த அஸ்வின் பண்ண 3வது பார்ட் வந்து ஹவுஸ்மேட்டுன்னு ஒரு படம். இந்த செவுத்தை வச்சு இப்போ வந்து பாருங்க 2025ல அதோட இது இருக்கும். இவர் வந்து ஒரு சிம் கார்டு ஒன்று கிடச்சிரும், ஃபோன் பண்ணுவார். 2050ல ஃபார்வேர்டாக அந்த கால் போவோம். அதுலேருந்து ஒரு லவ், அங்கேருந்து ஒரு பொண்ணு பேசும். இவர் அடியை இதுக்கு முன்னாடியே ஜிவி பிரகாஷ் வச்சு இந்த ஃபேண்டசி பண்ணார், அதோட இது இருக்கும். இது எப்படின்னா டைலாக் சிரிப்பி மாதிரி ஒரு 60கள் 70களில் வந்து பழைய ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, பட்டிமன்றம் இந்த பஞ்சாங்க டைலாக்கா எல்லாம் எழுதி வச்சிருக்காரு.
காலங்காலமா உள்ளதை. சீனாவது புதுசா இருக்கணுமென்ட்டு தான் இப்ப உள்ள ஆண் பாவம் பொல்லாது ஹவுஸ் மேட் இந்த படத்தோட தழுவிடல வச்சிருக்காரா என்னன்னு தெரியல. எதுவுமே ஒண்ணு கூட புதுசா சூப்பர்ன்ற மாதிரி இருக்காது. எல்லாமே கணிச்ச சீன் தான். இது திரும்ப திரும்ப நானே சொல்றேனே, எனக்கு உங்களுக்கே அது இருக்கும். என்ன சொன்னதே சொல்றேன்ல, இந்த மாதிரி தான் இருக்கும். உட்காந்ததுல இருந்து முடியிற வரைக்கும் எல்லாத்தையுமே ரொம்ப நார்மலாக்க பாக்குறாங்க. இந்த டைலாக்ஸ், இந்த சீன்ஸ், இவரோட மேக்கிங்ல வந்த இதுக்கு முன்னாடி படம் எல்லாமே இனி இப்படிதான் இருக்கு போது உலகம், இதுதான் மாடர்ன், இதுதான் உறவுகள், இப்படிதான் மாறும், இப்படிதான் இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கு. இது மக்கள் தான் இதை முடிவு பண்ணும். அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க இருந்துக்கலாம், அவங்க சுதந்திரம் அது. இது அப்படிதான்ற மாதிரி திணிக்கிற மாதிரியே இருக்கும். தம்பிராமையா கூட ஒரு சீன்ல சொல்லுவார், நான் தான் மாற ட்ரை பண்றேன்ல, முயற்சி பண்றேன்ல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாரு. அது டைரக்டரோட பாயிண்ட் ஆஃப் வியூல அப்படி சொல்றாரு ஆடியன்ஸுக்கு. இது ஓகே. இது யாருக்கான படம்னா, பழைய நியூஸா இருந்தாலும் பழைய பஞ்சாங்கமா இருந்தாலும் நல்ல கருத்து தானே சொல்றாங்க. எத்தனை தடவை வேணாலும் போய் பார்க்கலாம், எத்தனை தடவை வேணாலும் கேட்கலாம். அவங்களுக்கு இது கரெக்டா இருக்கும். அவங்களுக்கு மாதிரி ஆளுங்க திரும்ப திரும்ப போய் கூட இது பார்க்கலாம். மற்றபடி இது வந்து படத்துக்கு ப்ளஸ்ன்னு பார்த்தா இவர் பார்ட் 3ன்னு ஒரு முடிக்கிறாரு. அடுத்து பார்ட் 4, 5 இப்படிதான் படங்கள் தான் ப்ளஸ்ஸா ஆட் ஆகும் போல் இருக்கு. படத்துல ப்ளஸ்ஸா ஒன்றும் இல்லை. அடுத்த படமாவது கதையில் ஏதாவது ப்ளஸ்ஸா இருக்கான்னு பார்ப்போம். மீண்டும் ஒரு விமர்சனத்துல சந்திப்போம். நன்றி.